ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இது ஒரு சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்டு. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் காண்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். நாட் ஓன்லி ஒரு பர்சன். ஸோ ரிப்பீட்டேஷனாக நான் இந்த ஒரு கமெண்ட்ஸை பார்க்குறேன். ஸோ அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்க போது 2 விதத்தில் யோசிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம லாஸை முழுமையாக வந்து ப்ராஃபிட்டாக மாற்றோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம லாஸை ரொம்ப 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 கம்மி பண்ணுற விதமாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். இல்லை அப்படின்னா என் ரேஞ்சை கொஞ்சம் ஒய்டாக வச்சு என் ட்ரேடை கொஞ்சம் காப்பாற்றிக்க நான் பண்ணுற ஒரு சில முயற்சிகள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து என்னோடய புரிதல். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் தான். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ முழுக்க இது என்னோட கண்டென்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இங்கே நம்ம அயன் காண்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பார்க்குறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அயன் காண்டர்னால் என்ன, ஒன்றும் இல்லை, இது வந்து ஷார்ட் அயன் காண்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெக்கை நம்ம செல் பண்ணிவிட்டு அதுக்கு எஜ்ஜாக ஒரு 100 பாயிண்டில் 150 பாயிண்டில் நம்ம வாங்குறது. இது 2 சைடுமே நம்ம பண்ணுவோம். செல் ஃபஸ்ட்டு பை நெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் அயன் காண்டர்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அயன் காண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, செல்லு ஃபஸ்ட்டில் இருக்கும், பை நெக்ஸ்ட்டில் இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களுக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்டது, ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ பை ஃபஸ்ட்டு செல் நெக்ஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நம்ம கிரெடிட் வாங்கியிருப்போம். இந்த சைடு ஒரு 1000 ரூபா கிரெடிட் வாங்கியிருக்கலாம், இந்த சைடு ஒரு 1000 ரூபா கிரெடிட் வாங்குறோம் அப்படின்னா 2000 ரூபா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு. எப்போ அப்படின்னா மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் நிற்கும் போது, ஒரு உதாரணத்துக்கு அர்த்தமணி இங்கே இருக்குது, நான் ஒரு 400 பாயிண்ட்டில் செல் போட்டு பை ஒன்று வாங்கிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு செல் போட்டு பை வாங்கிக்கிறேன். மார்க்கெட் இன்னொரு 3 டேஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ளே ஆடி நின்றுடுச்சுன்னா எனக்கான 2000 ரூபா ஈஸியாக வந்து ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க அயன் காண்டர் பொறுத்த மட்டுக்கு. இப்போது இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்குறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தேவையா? ஸோ எல்லா நாளுமே இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் இருக்குமானா இருக்காது. 4 வாரத்தில் 2 வாரம் கண்டிப்பாக இது வந்து உடைக்கும். இப்படி உடைக்கிற பட்சத்தில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ் அப்படின்னு சொல்லும்போது 1000 ரூபாய்க்கு 1500 ரூபா, ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000 ரூபா நமக்கு கிடைக்குதுன்னா 1500 ரூபா லாஸ் வந்து நமக்கு போகும். ஸோ இந்த 1500 ரூபா காப்பாற்றுறதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றது என்னோடய தரப்பில் ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நல்லாவே இருக்கும். ஸோ செக் பண்ணுங்களேன். நான் ஃபர்தராக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். முதல்ல என்ன அப்படின்னா, லாஸ் லிமிட்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா ரேஞ்ச் வைட் பண்ணி ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்குள்ளே வேணும். ஸோ 2 விதத்தில் புரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நியர் டு எக்ஸ்பைரி. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னா, எப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லுக்கு கிட்ட வருதோ அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணணும். அது வரைக்கும் வந்து பண்ண தேவையில்லை. இப்போது நியர் நம்ம செல்லுக்கு கிட்ட மார்க்கெட் வருது அப்படின்னா நீங்கள் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டை கையில் எடுக்கலாம். முதல் லாஸ் லிமிட்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இங்கே செல் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை இருக்குது. ஓகேங்களா? நான் சென்சிபிளில் காட்டுறேன், அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு கரெக்டாக அப்படின்னா நம்ம லாஸ் லிமிட்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அயன் ஃப்ளையாக கன்வெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது நல்லா இருக்குமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதனால் நான் லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டில் வருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த மார்க்கெட் கண்டிஷனில் இருக்கிற ஐவியும் மார்க்கெட்டோட ஃபோர்ஸும் தான் வந்து சொல்லும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது, எந்த அளவு பயம் இருக்குது, எந்த அளவு அந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இல்லை ஃபர்தராக இந்த கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது, மேலே தான் போக போதா அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் பொறுத்து தான் அங்கே இருக்கிற ப்ரீமியம் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் எப்போது என்னோடய செல்லை கிட்ட வருதோ அப்போ நான் வந்து அயன் ஃப்ளையை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மணியில் வந்து நான் ஒரு கால் ஆப்ஷனை, ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஷனை வாங்கிக்கிட்டு இது ஆல்ரெடி செல்லில் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட சேம் லெக்கில் இன்னொரு செல்லை வந்து ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஆல்ரெடி நம்ம ஒரு பை வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இதை நீங்கள் பார்க்கும்போது ஷார்ப்பாக வந்து ஒரு அயன் ஃப்ளை மாதிரி இருக்கும். இப்படி பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக மாறும். மேபி சொல்ல முடியாது, அந்த டைம் மார்க்கெட்டோடைய ப்ரீமியத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கூட கிடைக்க வாய்ப்பு. ஸோ இது வந்து ஒரு சைடில் பண்ணும்போது இன்னொரு சைடு வந்து அனந்தமாக இருக்கும். அது ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கூட நம்ம ஒரு 200 பாயிண்ட் முன்னாடி வந்துடலாம். முன்னாடி வந்துட்டு ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் மாதிரி மறுபடியும் ஒரு செல் பண்ணிட்டு ஒரு பை பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம பொசிஷனை வந்து நகர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யூஸ்வலாக பண்ணுற விஷயம். லாஸ் லிமிட்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் வைடன் ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை இதை இப்போ நம்ம சென்சிபிளில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அயன் காண்டர் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அர்த்தமணி 23,550
நான் மேலே ஒரு 250 பாயிண்ட் கீழே ஒரு 300 பாயிண்ட்டுக்கு நான் வச்சு ஒரு ஐன்ஃப்ளை போடுறேன் பாருங்கள். 23,800 பையு 100 பாயிண்டில் எட்ஜ் வாங்கிக்கிறேன், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அதே மாதிரி 23,300 ஒரு செல்லு, 23,200 ஒரு எட்ஜ் பையு. இப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இது ஐன்ஃப்ளை மாதிரி வந்துடும். இதுதான் அந்த ஐன்ஃப்ளை. ஸோ மார்க்கெட்டு இந்த க்ரீன் ரேஞ்சுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து காசு ஒரு 3,300 கிடைக்கும். இல்லை மார்க்கெட் உடஞ்சி போகிற நேரத்தில் 4,200 நல்ல பெட்டு. இதை வந்து புரிஞ்சுக்கணும். நல்ல ரேஞ்சான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரான ரேஞ்சுமே கூட மார்க்கெட்டுக்கு. ஸோ இதில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? ஒரு உதாரணத்துக்கு இந்த லாஸ் லிமிட்டேஷன் இதுக்கு முன்னாடி பேசின அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 23,800 மார்க்கெட் எப்போ அப்ரோச் பண்ணுதோ அப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 23,700 ஆப்ஷனை வாங்கிக்கிட்டு 23,800 இன்னொரு லாடை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நோ லாஸ் மாதிரி காட்டுது. கண்டிப்பாக இப்படி வராது. ஏன்னா இது நம்ம மார்க்கெட் ரன் பண்ணி விட்டு பண்ணுறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது ஒரு சைடு 975 ரூபா உங்களுக்கு காட்டுது. கண்டிப்பாக அப்படி கிடைக்காது. ஸோ ஒரு 2,000 ரூபா இருக்கிற லாஸை 1000 ரூபா இல்லை 800 ரூபா லாஸாக மாற்றிடும். ஸோ அதே மாதிரி இங்கே 8,800 9,000 ரூபா ப்ராஃபிட் காட்டுது. அவ்வளோ வராது. மினிமம் வந்து சென்டர் பாயிண்ட்டில் நின்னா கூட ஒரு 4,000 இல்லைன்னா 3,000 இல்லைனா 5,000க்குள்ளே இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு நான் வந்து பொசிஷன் ஆட் பண்ணதுனால அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. இது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ரன் பண்ணி விட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக நோ லாஸாக இருக்காது. கொஞ்சம் லேசாக லாஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மவுண்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போதைக்கு 8,000 காட்டுது இல்லை, 8,000 வராது, ஒரு 5,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கலாம் அப்படின்றது விஷயம். இது வந்து ஒரு சைடு ஐன்ஃப்ளையை மாற்றிட்டு இன்னொரு சைடு நம்ம இந்த கண்டிப்பாக வந்து புட் சைடில் போட்ட விஷயங்கள் ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா புட்டை நவுத்தி கூட முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஸோ புட்டில் இருக்கிற கிரெடிட் புட்டை முன்னாடி நவுத்திக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடை நம்ம ஐன்ஃப்ளையாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருது. ஸோ செகண்ட் இந்த வைட் ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது ரொம்ப நான் யூஸ் பண்ணுற விஷயம். கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பாருங்களேன், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த தடவை நம்ம புட்டில் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் எப்போது கரெக்டாக 23,300 கிட்ட வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, இந்த மணிலேருந்து கவர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா என்றைக்கு எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது அடுத்த ஒரு நாளில் எக்ஸ்பைரியா, அடுத்த 2 நாள் எக்ஸ்பைரியா, அடுத்த 3 நாள் எக்ஸ்பைரியான்னு பார்க்கணும். எவ்வளவு சீக்கிரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஐன்ஃப்ளை போட்டு கன்வெர்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு நாள் தான் எனக்கு எக்ஸ்பைரி இருக்குது, ஸோ எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ணலாமான்னா தாராளமாக இதை பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் என்னுடைய செல் லெக்குக்கு முன்னாடி இருக்கிற பை லெக்கை ஒரு லெக்கை வாங்கிக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் அங்கிட்டு ஒரு செல்லு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 150 பாயிண்ட் அங்கிட்டு ஒரு செல்லு. இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் சைடு ரொம்ப பெரிய ஒரு வைட் ரேஞ்ச் வரும். ஒரு உதாரணத்துக்கு 23,300 இருந்த உங்களுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 பாயிண்ட் நான் ஏற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இங்கே நான் ரேஞ்சும் வைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கான ப்ராஃபிட்டுமே ரொம்ப அதிகமாக மாறி இருக்குது. அப்போது இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் எங்கேயாவது நிற்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீசெண்டான நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்து கிடைக்கவும் வாய்ப்பு. ஸோ இதுக்கப்புறம் போகும்போது என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு ஷார்ட்டர் எக்ஸ்பைரியாக இருக்கும்போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்பைரிக்கே 4 நாள் இருக்குது அப்படின்னா இது வேண்டாம், நீங்கள் ஐன்ஃப்ளையை மாற்றி கன்வெர்ட் பண்ணி பொசிஷனை காப்பாற்றிக்குங்க. ஸோ இல்லை ஒரு நாள் தான் இருக்குது எனக்கு வந்து ப்ராஃபிட் மாற்றணும் அப்படின்னா தாராளமாக இது பண்ணலாம். இதுக்கு கண்டிப்பாக நான் லேடர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த லேடருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுறவங்க இன்னும் ஃபர்தராக நான் கொஞ்சம் அட்வான்ஸாக நான் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம செஷனில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. ஸோ செக் பண்ணுங்களேன். இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி அயன் காண்டர், நீங்கள் கிரெடிட்டாக எடுக்கிற எல்லா பொசிஷனுக்குமே கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் எடுக்கிறவங்க நீங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி உங்கள் பொசிஷன் வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ செக் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்களோட கமெண்ட்ஸும் உங்களுடைய டவுட்ஸும் நீங்கள் அங்கே கேளுங்க, நானுமே ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.